Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா Stranger Things Season 1 சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரிங்க, நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ். ஓகே, கண்டிப்பா இந்த சீரீஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் ஃபேன்ஸ் கண்டிப்பா இருப்பீங்க. ரொம்ப தீவிரமான ஃபேன்ஸ், ரொம்ப டீகோட் பண்ற ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பா இருப்பீங்க. ஸோ அவங்கலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி, ஐ எம் நாட் அ ஃபேன். ஆக்சுவலி நான் ஒரு ஃபேன் கிடையாது. பட் இந்த சீரீஸோட சில கிளிப்ஸு, இந்த டீம் மியூசிக் எல்லாம் கேட்டிருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சீசனை, இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசனை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்து முடிச்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இப்போ நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்துட்டு சீசன் 5 விச் இஸ் ஃபைனல் சீசனுக்கான இந்த சாப்டர்ஸ்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் ஃபைனல் சீசன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்லிட்டு இப்போயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம், பார்த்து தெரிஞ்சுப்போம், இந்த கதையை பற்றி பார்த்து தெரிஞ்சுப்போம்னு சொல்லிட்டு தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஒரு 3 days பிடிச்சிச்சுங்க. 3 days பிடிச்சிச்சு இந்த எல்லாம் இந்த எபிசோட பார்த்து முடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இந்த சீரீஸை நான் என்ன ஒரு டேக்அவே எடுத்துக்கிட்டேன் இந்த சீசன்ல சொல்றேன். எப்படி இருந்துச்சு, எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லுவோம். முதல்ல அனுபவம் இந்த மாதிரி சீரீஸை பாக்குறதுக்கு. எனக்கு என்ன, இந்த சீரீஸ் வந்துட்டு நான் பாக்குறப்போ இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்களா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தெரியுமா, செம்ம சீரீஸ் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து இந்த படத்தோட டீசர் வெளியாகிச்சு. சாரி, இந்த மூவியோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 டீசர் அதுக்கு முன்னாடி வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ரியாக்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இதெல்லாம் போய் பாருங்க, செம்ம சீரீஸ், அட்டகாசமா இருக்கும், வெறுத்தனமா இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஃபேன்ஸ்லாம் இப்படி பயங்கரமா சொல்றாங்க, சரி போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஸோ நான் ஃபோன்லயும் பார்த்தேன், டிவிலையும் பார்த்தேன். ஸோ எப்போ டைம் கிடைக்கிற அப்பெல்லாம் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு மொத்தம் வந்துட்டு இல்லைங்க 8 எபிசோடு. ஸோ 8 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம். சரிங்களா? 40 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் இதுக்குள்ளார தான் இருக்கும். லைக் வந்து 40லேருந்து 60 மினிட்ஸ்க்குள்ளார தான் இருக்கும் மொத்த எபிசோட்டும். அந்த டைட்டில் கிரெடிட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா, டைட்டில் கிரெடிட்ஸ், ரோலிங் டைட்டில்லாம் அதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் சாலிட்டா இருக்கும். 40 மினிட்ஸ் ஒவ்வொரு எபிசோட்டும், ஒவ்வொரு சாப்டரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாரெல்லாம் இந்த சீரீஸ் பார்க்க போறீங்களோ, என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். எப்படி உங்களுக்கு வந்து ஸ்டாரி ஓரியன்டு, நீங்கள் கண்டிப்பாக இதை சில சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஐயோ நல்லா இருக்கு, இந்த ஏலியன்லாம் வருது, ஒரு மான்ஸ்டர்லாம் வருது, ஒருத்தன் ஸ்கெலட்டன்லாம் மாதிரி மாஸ்க்லாம் போட்டுட்டு வரானே, ஒரு பயங்கரமா ரிட்டிஷா இருக்கு கலர் டீம், பயங்கரமா அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதிர்பார்ப்பேன், எக்ஸ்பெக்டேஷனோட சேர்த்து பார்த்துறாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு மாதிரி ரொம்ப டிராமாவா தான் போகுது, ரொம்ப டைலாக்ஸோட, ரொம்ப ஆக்ஷன்ஸ்லாம் இருக்காதுங்க. இந்த மான்ஸ்டர் இருக்கும்ல, அந்த டொர்கமன்னா என்னமோ சொல்லுவானுங்க. சரிங்களா? அதே கடைசி 8வது எபிசோட் இருக்கு, 8வது சாப்டர்ல தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்பதான் கொஞ்சம் அந்த மான்ஸ்டரே கொஞ்சம் முழுசா காமிப்பாருங்க, நல்லா இருக்கும் அது. மற்றபடிலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஸ்டார்டிங்கோட எல்லாம் ஸ்டாரியில தான், கதையோட தான் அது வந்துட்டு மூவ் பண்ணிக்கிருக்கும். ஓகேவா? எனக்கு டைம் இருந்ததுனா கொஞ்சம் ஸ்லோவாக நான் வந்துட்டு பொறுமை, கொஞ்சம் பொறுத்தால் பூமி ஆழ்வார் அந்த மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக வந்துட்டு இந்த இதை பார்த்துட்டு தான். ரொம்ப ட்ரெயின்னு சொல்ல மாட்டேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, பட் ஸ்லோவாக இருக்கு, ஸ்லோவாக நவருது. ஒன்னொன்னா வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. முக்கியமாக அந்த நடிச்ச ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நான் உங்களை மென்ஷன் பண்ண போறேன். எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு பிடிச்சது முக்கியமா 3 பேர் கண்டிப்பா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம மில்லி பாபி பிரவுன். ஸோ அவங்க வந்து 11 ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு மாதிரி பாய்ஸா இருப்பாங்க, மொட்டை லுக், ஹெட் பால் ஹெட்டா இருப்பாங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2வது வந்துட்டு நம்ம ஃபின் ஹூல்ஃபார்ட். ஸோ நம்ம மைக்கா பிளே பண்ணியிருப்பாரு, மைக்கலா, அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. 3வது என்னோட ஃபேவரட், நம்ம மார்வெல்ல வந்துட்டு ரெட் கார்டியனுங்க. ஸோ அதான் நம்ம டேவிட் ஹார்பர். ஸோ அவர் தான் வந்துட்டு ஜிம் ஹாப்பரா வந்துட்டு ஒரு போலீஸ் சீஃபா வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ நல்லா இருக்கும். அதையும் தாண்டி வந்துட்டு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஒரு ஏக்கம், ஓகே, ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப், ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு அம்மா கேரக்டர். சரிங்களா? அவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியல. ஸோ இங்க அவங்களோட இது காணாம. ஸோ அவங்க ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, இங்க அவங்களோட இதை காணுங்க, சாரி. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஜாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களே, நம்ம வில்லோட அம்மா. அவங்க வெறித்தனமா இருந்தாங்க. ஸோ எல்லா கேரக்டரும் எதுவுமே வேஸ்ட் பண்ண படலைங்க. சரிங்க, எதுவுமே வேஸ்ட் பண்ண படல. என்ன, நம்ம இந்த மைக்கோட அப்பா இருக்கிற அவர் கேரக்டர் தான் கொஞ்சம் என்ன சொல்றது, நீ தான் ஒரு அப்பாவாடா அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு லைக் வந்து கதைக்கு ரொம்ப
வேல்யூபிளா இருந்தாங்க. லைக் வந்து எந்த கேரக்டரும் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே அவங்கவுங்க கொடுத்த ரோல்ஸை வந்துட்டு சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, லைக் வந்து இவங்க எல்லாம் அந்த ஸ்டாரி ஓடாது. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் எபிசோட்ல இவங்க எல்லாத்தையும் அந்த ஸ்டாரி ஓடி இருக்காரு. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு பர்சனலா. சரிங்க, எல்லா கட்டங்களும் எல்லா சீன்ஸும் வந்துட்டு தேவையான அவசியமான சீன்ஸ் தான். லைக் வந்து ஒரு மாதிரி மேட்டர் பண்ண சீன்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து லைட்டா வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஆஃப்டர்னு ஒரு ஃபிலிம் சீரிஸ் இருக்கும், பாத்துறீங்களா? அந்த ஃபிலிம் தான் சீரிஸ் பாத்துறீங்களா, ஆஃப்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்துட்டு லைட்டா அந்த சீன் வரும்போது மட்டும் அந்த ஞாபகம் வந்துச்சு, ஆஃப்டர்னு. இதுவும் நெட்ஃபிளிக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. அது கொஞ்சம் ரொம்பலாம் காமிக்க மாட்டாங்க. லைக் வந்து இது வந்துட்டு 18+ இல்லைங்க, சரிங்களா? ரொம்ப அடல்ட் கண்டென்ட், ரொம்ப ரத்த தெரிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு இல்ல. பட் இந்த ரத்த காட்சிகள் இருக்கு. இந்த மான்ஸ்டர்ஸ் காமிக்கிற காட்சியை ரொம்ப ரொம்ப டார்க்ல தான், இருட்டுல தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதை கூட பார்க்க முடியாது. ஓகேவா? லைக் வந்து ரொம்ப கிளியரா தெரியாது. நீங்க என்னதான் பிரைட்னஸ் வச்சு பார்த்தாலும் ரொம்ப டார்க்கான இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் எபிசோட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு கிளியரா காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து லைட் அம்ஜி எரியும்ல, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ நெட்ஃபிளிக்ஸ் இதை கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அந்த போட்டோசிந்தசிஸ் யாருக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, போட்டோசிந்தசிஸ்னு அவங்களுக்கு யாராச்சும் அந்த டிசார்டர் இருக்கும்ல, யாருக்கெல்லாம் இந்த லைட்டு ரொம்ப பிரைட்டான லைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்துல இருக்கு. கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப டார்க்கான சில நேரத்தில் ஒரு சீன் பாத்தீங்கன்னா டார்க்கா கொண்டு போவோம், திடீர்னு லைட் வரும், திடீர்னு லைட் அம்ஜி எரியும். ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி இதுவரை ஒத்துக்காது, அந்த லைட்ஸ் வந்து அந்த வெளிச்சம் ஒத்துக்காது. ஸோ அதனால தலைவலிக்கும், லைக் வந்து மயக்கமா டிசினஸ் ஆகும், ட்ரௌசி ஆகும், அவங்களுக்கு லைக் வந்து ஒத்துக்காது, ரைட்டா? ஸோ அவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல காஷன், ஒரு மாதிரி டிஸ்க்ளைமர் மாதிரி போறாங்க. அது ரொம்ப சூப்பருங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அந்த மாதிரி பிடிக்காது. லைக் வந்து லைட் அம்ஜி எரிஞ்சு வர கட்டங்கள்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிறதோட கடுப்பா இருக்கும், இரிட்டேட்டா இருக்கும். லைக் வந்து நம்மளால அந்த காட்சி ஒழுங்கா பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி சீன்ஸ் இருந்தா கூட பட் இந்த சீசன்ல இருக்கிற எபிசோட்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான என்ன சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான சீக்வன்ஸா இருந்துச்சு எல்லாமே. அந்த லைட் பிளிங்க் பண்றதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாவே வந்துட்டு லைக் வந்து ஒரு டிராமாவா தான் இருக்கும். சரிங்க, நீங்க ஸ்டாரி கொஞ்சம் பொறுமை வேணும் நீங்க பாக்குறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏன்னா இது படமா தான் விறுவிறுன்னு ஓடி இருக்கும். சில படமே வந்துட்டு கொஞ்சம் லேக் அடிக்கலாம் செய்யும். பட் வந்து இது படம் இல்ல, லைக் வந்து இது ரொம்ப ஸ்டாரி ஓரியன்டா இருக்கு. சரிங்களா, நீங்க எடுத்தோன்னா வந்துட்டு ஹாரர் த்ரில்லரு, லைக் வந்துட்டு சைஃபை ரொம்ப லைக் வந்து இந்த படத்துல இந்த சீரீஸ் வந்து என்ன சொல்றது, இந்த நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்த வரைக்கும் சொல்றேன், எல்லா ஜோன்ராவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இல்லைங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ எனக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா, சைஃபை இருக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு. லைக் வந்து சயின்ஸை பத்தி பேசுறாங்க, ரொம்ப சயின்ஸ் நாலேஜ் இருக்கு. ஓகேவா? லைக் வந்து நிறைய அந்த ஒரு வாத்தியார் ஒருத்தர் வருவாரு, செம்ம கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. அவனுக்கு வந்துட்டு அவரோட பொண்டாடி வைஃப் கூடயா யாரு கூட வந்துட்டு படம் பார்த்துக்க இருப்பாரு வீட்டுல, நைட் 10 மணிக்கு. ஓகேவா? அதுவும் பேய் படம் மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லராவே பாத்துக்கிருப்பாரு. என்னடா அவங்க பொண்டாடி வச்சுக்கிட்டு என்ன படமா பாத்துக்கிட்டு அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்துல பசங்க வந்து டவுட் கேட்கணும், சயின்ஸ் டவுட் இருக்கு, கேள்வி இருக்கு, சயின்ஸ் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இது கால் பண்ற நேரம் நைட்டு 10 மணிக்கு உனக்கு டவுட்டா, இந்த விவேக் சார் காமெடி ஒன்று வரும்ல, நைட்டு 12 மணிக்கு டவுட் வரும்னு போன் அடிச்சு கேட்பாரு, பாத்துருக்கீங்க தான் அந்த ஒரு படத்துல. ஸோ அந்த சீனை ரிப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும் அது. ஸோ அவரால் ஐடியா கொடுப்பாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. லைக் வந்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டு இருக்கு. இந்த சைஃபைலாம் பேசுறாங்க, லைக் சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் இருக்கு, சயின்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ சைக்காலஜிக்கலாவும் பேசுறாங்க. ஓகேவா? அதுவும் இருக்கு, அந்த நாலேஜும் இருக்கு. அப்புறம் மிஸ்ட்ரியாவும் போகுது, லைக் இது என்ன, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் போகுது, ஹாரராகவும் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு லைக் வந்து ஒரு பேய் படம், இந்த ஜம்ப் ஸ்கேர்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது சில இடங்கள் தான் வந்துட்டு திடீர்னு. அதுக்கப்புறம் முக்கால்வாசி இந்த எபிசோட்ல மோஸ்ட்லி வந்துட்டு டிராமாவா தான் போகும். ஒவ்வொரு வேல்யூவும் வந்துட்டு ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. லைக் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் லவ்வர்ஸ்குள்ளான அந்த ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி பாண்டிங், ஓகே, பிரதர் சிஸ்டரோட பாண்டிங், ஓகே. ஸோ அதான் ஃபேமிலி பாண்டிங், இந்த மாதிரி எமோஷனலை கவர் பண்றாங்க நான் பார்த்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வில் காணாம போயிடுவோம், நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸா, ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்றது, வேர்ல்டா, அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு வேற உலகம், வேற்று கிரகத்து உலகம்னு வச்சுப்போமே, அந்த சைடு ஒரு அப்சைட் டவுன்னு சொல்றாங்க.
சரிங்களா. ஸோ இங்க இருக்க மாதிரி தான் எல்லாம் இருக்கும். அங்க வந்துட்டு டைமும் ஓடாது, டெம்பரேச்சரும் ரொம்ப குறவா இருக்கும். ஓகேவா. ஸோ அங்க போய் வில் மாட்டிக்கிறான். அவங்க அம்மா கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் என் பையனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் வந்து அந்த மதர் சன்னோட பாண்டிங் ரொம்ப காமிப்பாங்க, நல்லா இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஜானத்தன் தான் இருப்பான். கேரக்டர் அந்த ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட் சூப்பரா ப்ளே பண்ணியிருப்பாரு, எமோஷனலா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான்சி அவரும் நல்லா இருக்கும், லைக் வந்து நல்லா தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லூகாஸ், மைக்கு, அதுக்கப்புறம் வந்து டஸ்டினோட தான் வருவான். இந்த கிட்ஸு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. யாருக்கும் ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவனுக்குள்ள சண்டை வரும், திரும்ப ஒன்று சேர்ந்துப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பசங்க செம்ம இன்டெலிஜென்ட்டுங்க. சரிங்களா. செம்ம இன்டெலிஜென்ட். அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோன்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ, லோ ஃப்ரீக்வன்சில கூட கொஞ்சம் பக்கத்துல இருந்து கனெக்ட் பண்ணிருக்க மாதிரி, லைக் வந்து ஒரு பெரிய வாக்கி டோக்கி மாதிரி வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுப்பானுங்க, செஞ்சு வச்சுப்பானுங்க. ஸோ அவனுங்க அவ்வளோ இன்டெலிஜென்டா இருக்காங்க. அவனுங்க எடுத்துட்டு ஸ்டெப்ஸ், பேசுற விதம், லைக் வந்து அந்த கேரக்டர் டெவலப் பண்ண விதம் இருக்குல்ல, இந்த சீரீஸ் ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அந்த 3 பேர் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா. பட் வந்துட்டு வில்ல காப்பாத்துறோம் போயிட்டு லைக் வந்து எல்லா ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துருவாங்களா. நான் வந்துட்டு வில்ல காப்பாற்ற போறேன், நீ வந்துட்டு 11 பாத்துக்கோ, லைக் வந்து நான் வந்துட்டு 11 வந்துட்டு காப்பாத்துறேன், அந்த மாதிரி போய்க்கிருக்கோம். சரிங்களா. அதுல நடுவுல வந்துட்டு இந்த இருக்கானுங்களா, இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்கானுங்களா, பவரை, அந்த ஏலியனோட பவரை யூஸ், அந்த மான்ஸ்டரோட இருக்கிற யூனிவர்ஸ் பவரை யூஸ் பண்ணி, அந்த பிள்ளை 11 இருக்கும்ல, அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த வேர்ல்டுக்கு போய் ஏதோ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. ஆப்வியஸ்லி அது வந்துட்டு பாலிட்டிக்கலாகவும் இருக்கலாம், பவருக்காகவும் இருக்கலாம், காசுக்காகவும் இருக்கலாம் மெயின்லி. சரிங்களா. அந்த மாதிரி தான் ஸ்டாரி போய்க்கிருக்கு. பட் நிறைய லைக் இந்த ட்ராமாவா போய்க்கிருக்கா. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த பிரதர் சிஸ்டர் எல்லாம் இருக்கீங்க, இல்லை சன் மதர், அவங்க பாண்டிங்லாம் நீங்க லைக் அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னா, யார் வந்துட்டு ஒரு அம்மாவா இருப்பீங்க, அப்பாவா இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், அவங்களாம் நீங்க படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப விஷயம் கனெக்ட் பண்ணிப்பீங்க உங்களுக்குள்ள. சரி, நான் பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்துட்டு இந்த நான்சியும் மைக்கும் வந்துட்டு லைக் வந்து அவன் மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். ஓகேவா. மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே நான்சியோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்டீவ் இருக்காங்க, அவனை பத்தி சொல்லி அவனை ஸ்டீவ் வந்துட்டு வீட்டு மேல நான்சி பக்கத்து, நான்சி வீட்டுக்குள்ள பின்னாடில இருந்து குதிச்சு போவான். அதை வந்துட்டு நம்ம மைக் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் போட்டு கொடுத்துருவோம் அம்மா கிட்ட. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். ஸோ ஸ்டீவ் செம்ம கேரக்டர், அது அவன் கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்காங்க, அதுல ரொம்ப அழகா தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு கலாச்சிக்கிட்டு அந்த மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் லைக் வந்துட்டு அவனுக்கு லைக் சூனியமே அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு அந்த ஒரு 2 கப்பல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா. அந்த ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவனுக்கு உதவி தள்ளிட்டு லைக் வந்து அவனை 7வது எபிசோட்னு நினைக்கிறேன், 7வது 8வதுன்னு தெரியல, திருந்துற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. சரிங்களா. ஸ்டீவ். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் வந்துட்டு எனக்கு என்ன ஒரே நாள் திருந்துறியாடா அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸ்டீவ் கேரக்டர். லைக் வந்து நானும் ஆரம்பத்தில் நினைச்சேன் அவன் வந்துட்டு நான்சி கூட பழகிறது வந்துட்டு லைக் வந்துட்டு ஜெனுவனா இல்ல, லைக் வந்துட்டு வரும் வந்துட்டு அவன் தப்பு பண்ணதுக்கு தான் வந்துட்டு பழகி இருக்கான், லவ் இல்லை அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கேரக்டர் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு கொண்டுகிட்டே போறாங்க. சரிங்களா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் தப்பான பையன், நல்ல பையன் தான் அவன். ஒரு கட்டத்தில் அவன் நல்லவனா மாறிடான். அவன் திருந்துற மாதிரி காட்சி சீன்ஸ் இருக்கும், சின்ன சீன் தான் வந்துட்டு இருக்கும். நீங்க எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு அப்புறம் லாஸ்ட் எபிசோட்ல இந்த ஏலியனும் அந்த மான்ஸ்டர் வந்துடும். அந்த வீட்டில் வந்துட்டு நம்ம ஜானத்தனும் வில்லோட அண்ணனும் நான்சியும் இருப்பாங்க. ஸோ இவன் ஸ்டீவ் வந்து சாரி கேட்கறதுக்கு வருவான் நான்சி ஜானத்தன் கிட்ட. அதுக்கப்புறம் சேர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் தப்பிச்சு ஓடிடுவான். அதுக்கப்புறம் மனசை வந்துட்டு ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு வருவான், டீம் அப் பண்ணிடுவான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது சீரீஸ் ஓகே, ஒரு மாதிரி டிராமேட்டிக்கா கொண்டு போயிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருந்துச்சு. நிறைய விஷுவல் கிராஃபிக்ஸ், விஷுவலி கிராஃபிக்ஸ் இருக்குல்ல, அது ப்ளூ ஸ்கிரீன் கிரீன் ஸ்கிரீன்லாம் போட்டு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேர்ல்டை காமிக்கிறதுக்கு அந்த வேர்ல்டு இருட்டா தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இருட்டா தான் இருக்கும். அது ரொம்ப அழகாக காமிச்சிடும். ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது ஒரு மாதிரி இருட்டா டார்க் ஸ்பேஸ்லேயே காமிச்சிருந்தாங்க. ஓகே, அந்த மான்ஸ்டரையும் கூட இந்த டோர்மாமோவா டோர்மகன்னா என்னமோ ஒரு பேர் வருவாங்க, எனக்கு எக்ஸாக்டா தெரியல, சாரி. அதான் அந்த தலை இருக்காது, வாயே தலையா இருக்கும், ஒரு வாயே அதுக்கு ஒரு தலை. சரிங்களா. அது ஒரு முருகம் ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு ரொம்ப கடைசி எபிசோட்ல கூட ரொம்ப அந்த லைட்டை பிளிங்க் பண்ணி காட்டினாங்க, ரொம்ப கிளியரா பார்க்க முடியல.
சரிங்களா. ஏன்னா மேபி அந்த விஎஃப்எக்ஸ்னால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சீசன்னால. ஸோ ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, முக்கியமாக இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 2 எபிசோட்ல, 3வது எபிசோட்லயோ 4வது எபிசோட்லயோ மார்வலையும் டிசியும் வச்சு கலாய்ச்சிருப்பானுங்க. ஆரம்பத்திலேயே கலாச்சிட்டானுங்க. ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எடுத்தானுங்க. அதுக்கப்புறம் கிரீன் லேண்டர்ன் எடுத்தானுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்மென் எடுத்தானுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் எக்ஸ். அதான் அவனால வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு வந்து அந்த இரும்பு ஜாமங்கள்லாம் வந்துட்டு தூக்க முடியும், மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சேன், எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்டர் வந்துட்டு கண்டிப்பா மார்வல் ஃபேனா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். மார்வல் ஃபேனா இருக்கணும், டிசி ஃபேனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். முக்கியமா மார்வல் ஃபேனா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம வந்துட்டு ஒரு 3வது எபிசோடோ 4வது எபிசோடோ நினைக்கிறேன். இல்லைங்க, நான் வந்துட்டு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஸோ மற்ற எபிசோட்லாம் சரிங்களா, ஸோ எபிசோட் 1, 2, 5, 6, 7, 8 வரைக்கும் நம்ம டூஃபர் பிரதர்ஸ். ஸோ அவங்க தான் கிரியேட்டர் இந்த ஸ்டாரியோட, அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து நம்ம எபிசோட் 3, சாப்டர் 3 and 4 வந்துட்டு நம்ம ஷான் லெவி யார் தெரியுமா, நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரின் 3வது டெட்பூல் எடுத்தாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த எபிசோட டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எபிசோட்ல தான் நான் கவனிச்சேன், மார்வலை டீஸ் பண்ணியிருக்காங்க, மார்வலை கலாச்சிருக்காங்க. ஸோ அதான் தெரிஞ்சு, ஓ இந்த மனசை மார்வல் பணம் எடுத்தவராச்சு அந்த மாதிரி நினைச்சேன். ஸோ உண்மையில எனக்கு அப்படிதாங்க ஃபீல் ஆச்சு. ஏன்னா 11 கேரக்டர் இருக்கும்ல, எல் கேரக்டர். ஸோ அதான் நம்ம அவர் பேர் என்னது மறந்துட்டேன். ஸோ அதான் 11 கேரக்டர் மொத்தம் அடிச்சுட்டு வருவாள். ஸோ அவரோட பவர்ஸும் அப்படி தான் இருக்கும், லைக் டெலிபதி, டெலிகெனசிஸ், லைக் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணவால. ஸோ அந்த பவர் வந்துட்டு இந்த ப்ரொஃபசர் எக்ஸோட பவர் தானே. லைக் எக்ஸ்மென் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் எக்ஸ்க்கு வந்து அந்த பவர் இருக்கும், ரைட்டா. ப்ரொஃபசர் எக்ஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், சரிங்களா. ஸோ அந்த கேரக்டர் கூட சிங்க் ஆகணுச்சு, ஓகேவா. அந்த கேரக்டர் கூட சிங்க் ஆகணுச்சு. அதுக்கப்புறம் இந்த வெக்னா நீங்க வந்துட்டு அதோட உருவத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஒருத்தன் இந்த ரெட் ஸ்கல்னு ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா எம்சியூல, ரெட் ஸ்கல். இந்த எம்சியூல அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லயும் எண்ட் கேம்லயும் வந்துட்டு ரெட் ஸ்கல் வந்திருப்பான். அவன் அந்த சோல் ஸ்டோன் எடுக்கிறப்ப வந்துட்டு அந்த கார்டியனா இருப்பான். சோல் ஸ்டோன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவான். அவங்களுக்கு தெரியும் தானே, ஹாக்காயும் கைட் பண்ணியிருக்கான், இன்ஃபினிட்டி வார்ல வந்துட்டு தானோஸும் கைட் பண்ணியிருக்கான், ஓகேவா. ஸோ அவன் லுக் மாதிரியே இருக்கும் வெக்னாவோட லுக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட் கலரு, ஓகே, அந்த தீம்லாம் பார்க்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்னது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸா அந்த படத்தோட டீம் மாதிரியும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சில கேரக்டர்ஸும் சரி, சில சீன்ஸும் சரி, ரொம்ப மார்வலை கனெக்ட் பண்ற மாதிரியே இருக்கும் இந்த சீரீஸ். நான் பார்த்த வரைக்கும் இந்த சீசன் 1ல ஃபுல் எபிசோட்ல எல்லாம் ஒவ்வொரு எபிசோட்ல ஏதாவது ஒரு ஈஸ்டர் எக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மார்வல் கூட கனெக்ட் பண்ண முடிச்சு. ஏன்னா நான் ஐம் ஆப்வியஸ்லி இட்ஸ் மார்வல் ஃபேன்ஸ், ஓகேவா. ஸோ எத்தனை பேர் மார்வல் ஃபேன் இருக்கீங்க கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க, அதுவும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டிராமட்டிக்காக இருந்துச்சு. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இவ்வளோ டிராமட்டிக்காக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முக்கியமாக அதை சொல்லணும். பட் ரொம்ப தேவையான ட்ராமா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கு இந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 11 வந்துட்டு அவளுக்கு பாஸ்ட் வந்து ரொம்ப பயத்தோடையும் இருந்துகிட்டே இருப்பா. அதை கொஞ்சம் கட் பண்ணி காட்டிக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாப்பர் வந்துட்டு பிள்ளை கேன்சர்னு நினைக்கிறேன், அவரோட மகளுக்கு டாட்டருக்கு வந்து கேன்சர் நினைக்கிறேன், செத்து போயிடும். அவர் ரொம்ப பாசமா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பாஸ்ட்ல நடந்தா அவர் அதுதான் வந்துட்டு இப்ப அவருக்கு பிரசன்ட் மாத்தி வச்சு ரொம்ப குடிச்சுக்கிட்டு பீல் போட்டுக்கிட்டு தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாரு. மனசன் லைக் வந்து ஆக்டிவா தான் இருப்பாரு, ரொம்ப சோகமாவே இருப்பாரு, லைக் தனிமையிலே இருப்பாரு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு கடைசி எபிசோட்லாம் அவரோட பேக் ஸ்டோரி கொஞ்சம் காமிச்சிட்டு வந்தாங்க, சரிங்களா. அப்போ ஹாப்பியா இருந்த மனுஷன் இப்ப கொஞ்சம் சோகமா இருக்காரு, பிள்ளை இறந்த சோகத்துல அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கேரக்டருக்கு. நான் நினைச்சேன்னா ரெட் கார்டியனா பார்த்த அந்த ஆளு மனசனை அவருக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு செம்ம ஸ்ட்ராங்கா அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு மார்வல் எம்சியூல சொல்றேன். பட் இந்த படத்துல டக்குன்னு பார்க்கும் போது நான் பார்த்தது இல்லைல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்ல, ஒரு மாதிரி நல்லா இருக்கு, செம்ம கேரக்டரா, சும்மா ஸ்லோகமா இருக்குது, போல்டாவும் பேசுறாரு, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்ச வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் சீசன் 2 பார்க்கணும், டைம் கிடைக்கிறப்ப இப்போ கிடையாது. கண்டிப்பா இந்த இதே நான் எப்போ போட போறேன் எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லைங்க, சரிங்களா. எனக்கு ஐடியாவே நீங்க எப்போ பார்க்க போறீங்க எனக்கு ஐடியா இல்லை. நான் வந்துட்டு இப்போ எடுக்கிறது வந்துட்டு 19 ஜூலை, ஓகேவா. நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியல, ஓகேவா. ஸோ அதுக்குள்ளேயே நான் எல்லா சீசனும் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லி பார்ப்போமே, சரிங்களா. ஸோ
சீசன் 1 பார்த்துட்டேன். இன்னும் சீசன் 2, 3, 4 இருக்கு. முதல்ல பார்த்து ஒன்னொன்னா ரிவ்யூன்றது போடுவேன். தனித்தனி ரிவ்யூ போடுறேன். அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கான டோட்டலா அந்த சீரிஸோட ரிவ்யூ சேர்த்து போடுறேன். சரிங்களா? ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்பதான் புரியுது ஏன்டா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு வச்சானுங்க இந்த படத்துக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஓகே, எதுவும் பேர் செட் ஆகாது. லைக் வந்து வேற லைக் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிக்க மாதிரி வேற இதுல இருந்து வந்தா எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. லைக் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் என்னது, வேற ஒரு உலகம், ஓகேவா, வேற ஒரு அந்த உலகத்துல மான்ஸ்டர், எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா தான் இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. ஓகேவா? இது தமிழ்ல கூட நம்ம டப் பண்ணலாம். தமிழ் அதுவும் சொல்ல மாட்டேன், தமிழ் டப்பிங்கும் இருக்குங்க. சரிங்க, யாரெல்லாம் தமிழ் பார்க்க ஆசைப்படுறீங்களோ தமிழ்ல பாருங்க. பட் வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ், நான் ரெண்டுத்துலயும் கலந்து பார்த்தேன். சரி, கலந்து பார்த்தேன். சில டைலாக் நல்லா இருந்துச்சு, சில டைலாக் வந்து இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்டோரி ஓரியன்டா போகுது, ரொம்ப கதையா போகுது. ஸோ கதையா போகுதுன்னா நீங்க டைலாக் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி ஆகணும். முக்கியமா டைலாக் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா முக்காவாசி படத்துல ரொம்ப டைலாக், அந்த சின்ன பசங்களே வந்துட்டு ஆக்ஷனோட டைலாக் தான் பேசுனாங்க. லைக் வந்து ஆக்ஷன் தான் வந்துட்டு விறுவிறுன்னு இருக்கானுங்க, சுறுசுறுப்பா இருக்கானுங்க, அவனுக்கு துருன்னு இருப்பானுங்க, நல்லா இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கானுங்க. எப்படிதான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி, அந்த ஒரு கண்டினியூட்டி ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சீசன்ல. ஸோ ஸ்டாரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. சரிங்க, ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ ஒன்றும் ஸ்டில் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸோ மறக்காம பாருங்க. சீசன் 1, 2, 3, 4 எல்லாம் இருக்கு. ஸோ கடைசி ஃபைனல் சீசன் வந்துட்டு சீசன் 5 வந்துட்டு நவம்பர், டிசம்பர் அண்ட் வந்துட்டு நியூ இயருக்கு, ஒரு நியூ இயர் ஈஃபுக்கு வந்துட்டு ஒரு எபிசோட், லாஸ்ட் எபிசோட் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்களா. டேட் அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபேன்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பா உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை இந்த எப்படி இருந்துச்சு, இந்த சீசன் 1 எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கல, எது பிடிக்கல பிடிச்சிச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பா இருப்பீங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பார்க்கலாம், எப்படி அந்த கதையை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.